பாஸு வணக்கம் பாஸு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் உள்ள நம்ம முருகனை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே வந்து திருச்செந்தூர் போய் கடற்கரையில் தான் படுத்திருந்தேன். நல்லா தூங்கி வச்சுட்டு 2 மணிக்கு நாளைக்கு நல்லா குளிக்கலான்னு போய் பார்த்தா சரியான கூட்டம். அதனால் நாளைக்கு நல்லா குளிக்க முடியலை. ஸோ கடலில் குளிச்சுட்டு 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பேக்கை கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் போய் நின்னேன். சரியான கூட்டம். 3:30 மணிக்கு உள்ளே போனேன். நான் காலையில் 6 மணிக்கு தான் வெளியே வந்தேன். சாமியை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப காட்சியில் தான் தரிசனம் பண்ணேன். அந்த விஸ்வரூப காட்சியில் நம்ம முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். சாமி தரிசனம் முடிச்சுட்டு நேராக வந்து மூவர் சமாதிக்கு போய் நம்ம சித்தர்களையும் வழிபட்டுட்டு அங்கேருந்து லாக்கருக்கு போய் பேக் எடுத்துகிட்டு சாப்பிட போகலான்னு அன்னதானத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா டிக்கெட் லைன் இருக்குது. அந்த லைனை இப்போ நீங்கள் பாருங்களேன், சரியான கூட்டம். அன்னதானத்தில் சாப்பிட்லான்னு போனேன், அங்கேயும் பயங்கர கூட்டம். ஸோ சாப்பிட்றதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.